அக்னீஸ்வரன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த 3 பேரும் சொல்லாத எனக்கு இருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பாக நான் கருதுவது அல்லது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு நான் படித்தது, அதிமுக ஒரு வேளை வெளியிலிருந்து அவர்களுக்கு ஆதரவு ஏன்னா அவர்களுக்கு அமைச்சரவையோ ஆட்சியோ புதிது கிடையாது. இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் இருக்குது. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவுக்கு அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை. ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும், அதாவது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இருக்குது. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பேசுபொருள் இருந்த நிலையில் இப்போ அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான சான்ஸ் இருக்கா? அது மாதிரி ஒரு சாத்தியக்கூறு, நீங்கள் சொன்ன சாத்தியக்கூறு இருக்குமேயானால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்? ஒருபோதும் அதிமுக திமுக தாவேக்காவுக்கு ஆதரவை தராது. ஏற்கனவே பேசினது தானே சார்? எப்போ? எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சது. அது பாசிபிலிட்டி இல்லாமல் போனது தானே சார். 2019 மாண்டேக் சிங் இது பண்ணது, அப்போ தான் சட்டமன்றம் உருவானது, அதெல்லாம் இப்போ பேசுவோமா? சரி, அதனால் அதெல்லாம் கணக்கில் வராதுங்கிறீங்க. நீங்கள் தேர்தலை நின்றுட்டீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேந்தரில் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எனக்கு திரும்பி அந்த கேள்வியை கேளுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னாங்கல்ல, அது 2 வருஷத்துக்கு பிறகு அது பேசவே இல்லைல்ல. இப்போ நடந்துருச்சா? நடந்திருக்கா? நடக்கலையா? நடக்கலையே. தமிழக வெற்றி கழகம் தானே. என்ன சார் கழகங்கள்னா? அவங்க 2 பேரும் திராவிட கழகங்களை சொல்றீங்க. திராவிட கழகங்கள் தான் சார். ரைட். ஓகே ஓகே ஓகே. இவங்க கழகம்லாம் இப்போ புதுசா வந்திருக்கிறாங்க. ஆனா இது யாருடைய கழகம் பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ. ஓஹோ. ஆகையினால இப்போ வந்தது மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்களா இல்லையா அந்த பரிசோதனைக்குள்ள நான் போகலைங்க. அது கடந்து வந்துடலாம் சார். அடுத்து என்னங்கிறத நமக்கு அடுத்து என்னன்னே தெரியல. ஏன் அதிமுக போகாதுன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ற காரணம் என்ன திரு அக்னீஸ்வரன்? ஏன் போகணும்னு நான் கேட்கிறேன். ஒரு ஆப்ஷன் தானே அவங்களுக்குன்னு கேட்கிறேன். யார் ஆப்ஷன்? ஆண்ட கட்சி புதுசா ஒரு கட்சியை அந்த வாக்குகளை பெற்று எவ்வளவு ஏளனப்படுத்தணுமோ படுத்தின ஒருத்தருக்கு வாய்ப்பு தருவாங்களா? திமுகவை டார்கெட் பண்ண அளவுக்கு அதிமுகவை டார்கெட் பண்ணாரா? அதுதான் ஆபத்தே. அதான் கேட்கிறேன். இப்ப நீங்க திமுக அவருடைய ஸ்டாண்ட்ல திமுக அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார், மற்றதெல்லாம் மற்றும் பலர்னு சொல்லிட்டு அது கடந்து போயிட்டார் இல்லைங்களா? அப்ப அதிமுக கூட கூட்டணி வர்றதுக்கு அல்லது கூட்டணி ஒரு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கான தவறு என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒரு பாசிபிலிட்டி இல்லைன்னு ஏன் கருதுறீங்க? ஏன் சார் இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். அப்ப அது வேணும் அப்படின்னா அதை வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது யாரு? இல்ல அது புரிஞ்சுக்கிறேன், அது தாவேக்கா தான் கேட்கணும். சார் கேட்டிருக்காரா? இன்னும் கேட்கல. கேட்காத ஒருத்தரை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் இத்தனை பேர் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோமே சார், வேதனையா இல்ல? பாசிபிலிட்டி தானே சார். ரைட். இது வரைக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு? சொல்லுங்க சார். சரி சார் சரியில்லை சார், தெரிவிச்சிருக்கிறாரான்னு கேட்கறேன். தெரிவிக்கல. ஆமா தெரிவிச்சாருன்னு சொல்லுங்க. நேத்து எல்லாருக்கும் நன்றின்னு கை காமிச்சார்ல சார், தெரிவிச்சாரான்னு தான் சார் கேட்டேன். அவர் இன்னும் பேட்டியா கொடுக்கல, பேசல. ஜனநாயக நாட்டில் அதான் சார் முக்கியம். ஆகையினால நன்றியே தெரிவிக்கல. 2வது, நாங்க கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி கூப்பிட்டோம், அப்பெல்லாம் எங்களை ஏளனமா பேசுனீங்க, பாத்தீங்களா நாங்க இப்ப வெற்றி பெற்றுட்டோம், ஆனாலும் எங்களுடன் வருபவருக்கு நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? அது போன்ற ஒரு அறிவிப்பு வரல. அப்ப வராத போது இவங்கெல்லாம் தனித்தனியா குழுவா பேசுறோம் அப்படின்னா யார் யாரை ஏமாற்றிக் கொள்கிறார்கள்? நாம் நம்மளே ஏமாற்றிக் கொள்கிறோம். திரு அக்னீஸ்வரனுக்கு நல்லா தெரியும் 108 இடங்களை வச்சு ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். 118 இடங்கள். இப்ப நீங்களே சொன்னீங்க பேட்டரி இருந்தும் பேசலாம், இல்லாமலும் பேசலாம். 14 சட்டமன்ற உறுப்பினர் வேணுங்கிறது கூட நீங்களே சொன்ன அக்செப்ட் பண்ண விஷயம். அப்ப அக்செப்ட் பண்ணாதான் நீங்க ஆட்சி பண்ண முடியுங்கிற புரியும். இல்லைன்னா கவர்னர் ரூல் வரும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நோக்கி தான் நகர போகுதா? வாட் நெக்ஸ்ட் தான் நான் கேட்கிறேன். அது எனக்கு சார், அது தலைவர்கள், தாவேகாவினுடைய புதிய கட்சி தலைவர் முடிவெடுக்கணும் சார். நம்ம கிட்ட வாட் நெக்ஸ்ட்னு கேட்டா என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு வாய்ப்பே இல்லை. எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. சிபிஎம்மோ விசிகவோ வாய்ப்பே இல்லை. அப்புறம் அவர் அப்படியே நிப்பார். அப்புறம் தெரியல. மறு தேர்தல் வருமா
அந்த கேள்வி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதுதானே வாட் நெக்ஸ்ட்னு கேக்குறேன். அப்ப அதான் தேர்தல் வரலாம் 108ங்கிறது அப்படியே நிக்குமான்னு தான் கேக்குறேன். அப்படியே நிக்கும்னா இது யாருடைய முடிவு அப்படின்னா ஆளுநருடைய முடிவு. அவரு நேத்த மெயில் போட்டாருங்க சார். 2 வாரத்துல நாங்க நிரூபிச்சிரோம்னு சொல்லிட்டு அதிகபட்ச காலம் கேட்டிருக்காங்க. ஆமாங்க சார். அதுக்குள்ள என்னென்ன நடக்கும், எது அழுத பிள்ளை பால் குடிக்கணும் அவரே கேட்கலைங்க. மறைமுக பேச்சுவார்த்தைகள்லாம் போறதா தகவல் வருது. தகவல் தான் 4 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. பாஜக தான் அவர் இயக்குது அப்படின்னு. அதான் உண்மை. உண்மையா பொய்யா தெரியலைங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் சொன்னாரு, அந்த மாதிரி வந்தா 4 பேர் இருந்தா அவங்களும் போயிருப்பாங்கன்னு சொல்லி சோமு அவர்கள் சொல்றாங்க. நம்ம பேசுறோம் சார். அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க? அவங்க என்ன சார், அவங்க என்ன பேச போறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, எதுவுமே தெரியல, மௌனமா இருக்குது. அப்ப இந்த அரசியலே, இந்த வெற்றியே, அதாவது தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வர வேண்டும் என்பது பல பேருடைய விருப்பம். கழகங்கள் இல்லாத ஆட்சி இருக்க வேண்டும் என்பது பல பேருடைய பல நாள் சிந்தனை. யார் அந்த பல பேர்? தெரியல. என்ன சார் இது? எதை எடுத்தாலும் நீங்க தெரியல என்ன பல பேர் சொல்றாங்க, நீங்க அப்புறம் யார் அந்த பல பேர் கேட்டு தெரியல என்ன? அது யாருக்கு தேவையோ அவர்கள் தான் சொல்லணும். இல்லப்பா என்ன மக்கள் ஆதரிச்சிட்டாங்க, ஆனா ஆட்சி அமைக்க முடியல. எப்படி? ப்ரிசைஸா பேசுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர், தயவுசெய்து வந்து நீங்க வந்து இந்த குவாலிட்டேட்டிவா பேசாதீங்க, குவான்டிடேட்டிவா பேசுங்க. என்ன வேணும்ங்கறது நீங்க யாரை சொல்றீங்க? உங்களை தான் சொல்றேன். வருங்கால முதலமைச்சர் சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? உங்களை தான் சொல்றேன். என்ன எண்ணிக்கை வேண்டும், எந்த நம்பர்ஸுக்கு அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறார், அது தெரியலன்னா இது என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னங்க எனக்கு தெரியலன்னு தானே சொல்ல முடியும். ஆப்ஷன்ஸ் தானே சார் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நோ ஆப்ஷன். பெரும்பான்மை நிரூபிக்க தவறினால் தவறுவாரா மறு தேர்தல் வரும். அது புரியுது சார். தவறுவாராங்கிறதா கேள்வி. அது தெரியல. மறு தேர்தலை எதிர்பார்க்குறீங்க. 60 ஆண்டு கால அரசியல்ல சார் இருங்க சார், 60 ஆண்டு கால அரசியல்ல திமுகவையும் அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி வர தெரிந்த உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உங்களை யார் இயக்கியவர்களுக்கு தெரியாதா? என்ன சார் இது? இத பூடகமா பேசுறீங்க. ஒரு பூடகமும் இல்ல. அப்புறம் என்ன யார் இயக்குறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன எனக்கு அதுதான் நீங்க முதல்ல ஆளுநர் வரட்டும், ஓபனா பேசுங்க. அதென்ன இது என்ன இதுவா? நான் வந்து தனி அறைக்குள்ள நின்று தியானம் பண்றது மெடிடேஷனா பண்றேன் இப்போ கிடையாது. இதுல இனிமேலுக்கு தான் எல்லா அரசியல் சதுரங்க வேட்டையும் நடக்கும். அதுல யார் பலியாக போறார்கள், யார் வெளியில வர போறாங்கன்ற உண்மைகள் வெளிவரும். அந்த பேங்க்ல கடன் வாங்கித்தாயா என் சொத்தே பறிமுதல் போச்சுன்னு சொல்லி அழுகிறது மாதிரி இவங்களோட பேசி ஆதரிச்சதுனாலதான்ப்பா அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு ஒருவேளை யோசிப்பவர்களும் இருந்தால் இது நடக்கும். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் தாவேகா இன்னைக்கு தானே எம்எல்ஏ இல்லாத காலத்திலே ஆதரிச்சார். அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஒன்று வரலாற்று பிழை, 2 ஆனால் அவர் ஒட்டுமொத்த கட்சியையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் சுற்றுப்பிரயாணம் செய்து 2 முறை பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டிலே ஒரு அதிகமாக பங்களிப்பை தந்தவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அவர் ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடியில் வெற்றி பெற்றார். எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில, திராவிட கட்சி ஆட்சியில திமுகவினுடைய தலைவர் என்றைக்குமே தோர்த்ததே கிடையாது. கருணாநிதி அவர்கள் திமுகவினுடைய தலைவர்கள் சொல்றேன், அண்ணாவோ கலைஞரோ. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றது உள்ளபடியே எனக்கு மன வருத்தத்தை தருகிறது. அவர் தோத்திருக்க கூடாது என்கிற மன வருத்தம் எனக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதில் அப்படியே கொண்டு கட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி போடுங்க. கழகங்கள் இல்லாத இந்தியா தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு.
இன்னைக்கு அப்போ 60 ஆண்டு இல்ல, காலத்துல அப்போ நீங்க 60 இல்ல, ஆண்டு அப்ப- சொல்லி அப்ப- முடிச்சேன். இல்ல, 60 ஆண்டு காலத்துல அங்க நீங்க வந்து திமுகவினுடைய தலைவர் அதிமுக செய்தது சரியானது இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதிமுக கூட்டணி வைத்தது சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? நான் இப்ப திமுக பத்தி பேசிருக்கேன், அதிமுகவுக்கு போய் கேள்வி கேட்கறீங்க பாருங்களேன். அதான் நீங்க குழப்பி விடுறீங்க. நான் இப்ப பேசுறது திமுக பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா 67 இருந்து இன்னும் வரைக்கும் திராவிட கட்சிகள் ஆட்சியில திமுகவின் தலைமை தோற்றதே கிடையாது. ஆனால் தோற்றிருக்கிறார் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அக்னி நீங்க சொல்ல வந்தது. ஆனால் திரு ராஜாஜி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முழுமையாக ஆட்சி அமைத்தார்கள். தொங்கு சட்டமன்றத்திற்கு வரவில்லை. ஓகே. அது வந்து நிறைய ராஜாஜி கூட கூட்டணி ஆட்சி நிறைய கூட்டணி ஆட்சி தேர்தலுக்கு முன்னாடியே சேர்ந்து தான் வந்தாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அது ஒரு கட்சி கூட்டணி தான் அவங்க. ஆகையினால இப்போ நீங்க பெருந்தலைவர் காமராஜர் கூட மாணிக்கவேல் நாயகர் எஸ் படையாச்சி அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் 52ல் ஆட்சி அமைச்சாங்க. ஆகையினால இது எல்லாம் வந்து அரசியல்ல நுணுக்கம்தான். ஆனா அண்மையில நடந்தது 2006ல் பாத்தீங்கன்னா 96 சட்டமன்ற உறுப்பினரோட திமுக வருது. மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அந்த 5 வருஷமும் அதிமுக சொல்லிட்டு இருந்தது. ஓகே. அப்போ அதுல 35 பேர் காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க. 18 சீட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க என்ன பண்ணாங்க, வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் பண்ணாடி பரவாயில்ல, 2 கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து 2-2-4 18 வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்க வெளியிலிருந்து ஆதரவு தரோம் சொல்லி காங்கிரசுக்கு மந்திரி சபையிலேயே இடம் கொடுக்காம, பெரும்பான்மை 118 இல்லாம, வெளியிலிருந்து 18+4 இதை சேர்த்து அந்த 5 வருஷ ஆட்சியை முடிச்சு காட்டினாங்க கருணாநிதி. மத்தியில இருந்தாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் டெல்லியில இருந்துச்சு. திமுகவினுடைய ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு தேவை. ஆகையினால காங்கிரசினுடைய ஒத்துழைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவை. அதெல்லாம் முடிச்சாங்க. இப்ப இதுல என்ன ஆக போகுதுன்னா, பாலயோகி அவர்கள் கிரிதர் கோமாங்கோ என்ன வந்து நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சோ அந்த வாக்கெடுப்பு ஒருவேளை தமிழ்நாட்டில் திரும்ப வருமோ அப்படின்னு நான் யோசிக்கின்றேன்.